யானையோட இயல்பு என்ன தெரியுங்களா? தனியா அதால வாழ முடியாது சார். அது ஒரு கூட்டமாவே வாழ்ந்து பழக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, மனுஷன்ல அம்மா செத்துட்டா கூட பிள்ளைய வளர்க்க முடியாது. யானையில பிரசவத்துல தாய் யானை செத்து போயிட்டா கூட குட்டி யானைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன்? பெரியம்மா யானை, சித்தி யானை எல்லாமா சேர்ந்து அதை அப்படியே காப்பாத்தி அதை முழுக்க வளர்த்து ஆளாக்கி வெளியே விட்டுரும். இதெல்லாம் என்ன பியூட்டிங்கிறீங்க? அதுக்கு பாட்டி யானை போறோம், பெரியம்மா யானை போறோம், சித்தி யானை போறோம், அதுங்களே ப்ரொடெக்ட் பண்ணிடும். தாயார் எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு போச்சுன்னா யானைங்க ஒன்றும் கஷ்டப்படாது, குட்டிங்களை அதுங்களே வளர்த்துரும். பாசமானது. இதை விட ரெண்டாவது விஷயம், 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு அது நடக்கணும். அதனுடைய உடம்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு 18 மணி நேரம் நடக்கணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? 18 மணி நேரமும் திங்கணும். அது இப்படி போவோம், 2 இலையை பறிச்சு திங்கும், 2 இலையை பறிச்சு திங்கும், அங்க திங்கி இங்க திங்கும், ஒரு தென்னமட்டையை உருவும், ஒரு வாழைமரத்தை உருவும், அப்படியே தின்னுக்கிட்டே போகும். எங்க இந்த பக்கம் ஆரம்பிச்சா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போய் மைசூர் வரைக்கும் போய் அது ஒரு பாதை வச்சிருக்கு தனக்குன்னு. அப்படியே போயிட்டு திரும்பி அவங்க இருந்து புறப்பட்டு மறுபடியும் மழை ஆரம்பிச்ச உடனே திரும்பி இப்படி வரும், இந்த பக்கம் கடைசி வரைக்கும் வரும். அப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கு. 1, அது கூட்டமா வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்கும். 2, அதுக்கு கட்டி போடவே கூடாது, அது நடந்துகிட்டே இருக்கணும். 3, வயிறார சாப்பிடணும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். 4, தண்ணிக்குள்ள போய் அது முங்கி விளையாடி தண்ணியை தூக்கி மேல அடிச்சு அது விளையாடணும். நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க, யானை வளர்க்குற எந்த பாவியாவது இப்படி வளர்க்குறானா? முதல்ல தனியா கட்டி போடுறான், அதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுக்கு கூட்டமா வாழ்ற விலங்கு தனியா கட்டி போடுறான். 2, அதுக்கு வயிறார சாப்பாடு போட நமக்கு யாருக்காவது வக்கு இருக்கா? இல்ல. 3, அந்த யானையை கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோமா? இல்ல. மேட்டிங் பீரியட்ல அது மேட் பண்றதுக்கு அலோ பண்றோமா? சார், அது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம் உரிய பருவத்தில் அதற்கு மேட்டிங்கான வாய்ப்பு கொடுக்காதபடி போவது நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம். இப்போ நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா வருத்தப்படுறோமே, யானை தன்னுடைய இணையோடு இருக்க வேண்டாமா? அதனுடைய பருவத்தில் அதனுடைய இணையோடு இருந்து மகிழா இருக்க வேண்டாமா? நீங்க கொண்டாந்து கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல நாம எப்படி சார்? என் பொண்ணு ஒரு தடவை வந்தா, சின்ன குழந்தையா இருந்த போது, அப்பா நாய் வளர்க்கலான்னா. இது நான் சொல்றது இப்போ என் பெரிய பொண்ணுக்கு 35 வயசு ஆச்சாமா, அது கூட ஒய்ஃப் தான் கேட்கணும். 40 வயசு ஆச்சு, பெரியவளுக்கு 40 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். 6 வயசு இருக்கும்போது வந்தா, பா ஒரு நாய் வளர்க்கலாம்ப்பா, நாய் வளர்க்கலாம்ப்பா. நான் வழக்கம் போல மேடையில் ஜோக் அடிக்கிற மாதிரி, அது எதுக்குமா இன்னொன்று, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்று அப்படின்னு. இல்லைப்பா நல்ல நாய் வேணும் இல்லை, அவன் நல்ல நாய் வேணும் இல்லை அப்படின்னா உன் வாய் கொழுப்புக்கு. அப்புறம் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பா வாங்கி தரேன். என்ன, நீ நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறது நாயோட சந்தோஷத்துக்காவா உன்னோட சந்தோஷத்துக்காவா? என் பொண்ணு இப்படி யோசிச்சு சொன்னா, நாயோட சந்தோஷமா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் நாய் வாங்கி தர முடியாது. ஏன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை கொண்டாந்து உள்ள வச்சு இம்சை பண்ணுவியா? நாயோட சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா உன் சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு ஏமாத்தி அதே மாதிரி நாயோட சந்தோஷத்துக்கு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் நானும் இவளும் தான் பார்த்தோம். ஒரு வாரம் அதுக்கு கவனிச்சா, அதுக்கப்புறம் அதை கவனிக்கவே இல்லை. அது பரிதாபமா நிற்கும், அது பாசத்துக்கு ஏங்கும். எவ்வளோ சார், நான் வெளியில போகும்போது சார், நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே சங்கிலியில கட்டியிருந்தா கூட பரப்பரக்கும். அது ஒரு காரியம் பண்ணும் சார். திடீர்னு அங்கேருந்து ஓடி வரும், 2 முன்னங்கால அப்படியே வச்சு இந்த சட்டையில மேல வச்சுரும். நான் நல்லா வெள்ளையும் சொல்லையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புறப்பட்டா அதுக்கு என்ன தெரியும் அதை பத்தி, ஓடி வந்து இந்த 2 முன்னங்கால அப்படி வைக்கும். அது ஒன்னாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தது. இந்த வீட்டுக்கு இவன் தான் எஜமானன்னு ஒரு ராங் இம்ப்ரெஷன். அது இந்த தாவா கட்டி நக்கி கொடுங்க சார், இந்த தாவா கட்டி நக்கி கொடுக்கும். எனக்கு இன்னும் அதை நினைச்சா கண்ணில் தண்ணி வரும். ஒரு விலங்கை நாம வளர்க்குறோம்னா அதனுடைய சந்தோஷப்படி வளர்க்கணும். நீ அவர் ரொம்ப தமாஷா பேசினார், எனக்கு இப்படி பேச வராது, அவர்களுக்கு ஹியூமர் வராது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் நடந்தது. நான் வெளியில போகும்போதே ஒய்ஃபை கேட்டேன், ஏமா நாயை கட்டிட்டியான்னு. நான் தான் எப்போவோ கட்டிட்டேனேன்னா. ஆனா என்ன நாயின்னு சொன்னதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க, இந்த வஞ்சனை ஆகவே ஆகாது. நான் தான் எப்போவோ நாயை கட்டிட்டேனே அப்படின்னா சார், அந்த உயிரினங்கள்னா அதனுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம வளர்க்கணும் சார். ஒன்று சொல்லட்டுமா, நான் வீடு கட்டினேன் கோயம்புத்தூர்ல. ஜிகே சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் ஜிகே சுந்தரம், அவர்கிட்ட போய் பத்திரிகை வைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நான் அப்போ இருந்தேன். கம்பன் கழக தலைவர் அவர், எங்கிட்டலாம் பிரியமா இருப்பாரு.
அதனால பத்திரிகை போய் வைக்கிறேன். அவர் தெலுங்கும் தமிழும் கலந்து தான் பேசுவார். வீடு உங்களுக்கு மட்டும் கட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை எல்லா உயிருக்கும் கட்டியிருக்கீங்களா அப்படின்னா, எல்லா உயிருக்கும் சேர்த்து நான் ஜூபா நடத்துறது எனக்கு புரியல. ஐயா என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, நீங்களும் பிள்ளைங்களும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு கட்டியிருக்கீங்களா இல்லை எல்லா உயிரும் இருக்கிறதுக்கு வீடு கட்டியிருக்கீங்களா? பெருச்சாளி வலை உட்படவா கட்டுவாங்க? எனக்கு புரியலன்னு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறது. மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறாரு. ஏன்? அது வந்து 2 கிளி உட்காரும், 2 மைனா வந்து உட்காரும் இல்லையா, 2 பறவை வந்து உட்காரும். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். அடே உண்மைதான். நான் இப்பவும் எங்க வீட்டில் சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். நமக்கு சப்போட்டா யாரும் இல்லாட்டாலும் சப்போட்டா இருக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். ஒரு காய் நான் தின்னதில்லை. சப்போட்டா பழம் ஒரு பழம் நான் தின்னதில்லை. காலையில் எந்திரிச்சு வந்து பால்கனியில் நின்று அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே சும்மா ஒரு 50-60 பறவை வந்து அதை கடிச்சு திங்கும் பாருங்க, ஒன்னோட ஒன்று, அணில் அது இது. ஐயோ என்ன சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் மிருகங்களை நேசிக்கிறேன்னு கூண்டுல போட்டு பூட்டாதீங்க. உங்க வீட்டில் 2 மரம் வச்சு செடி வச்சு அதுல அது உலாத்துது பாருங்க, நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம், அது சுதந்திரமாவும் இருக்கலாம். அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்க கூடாது. எந்த உயிரினுடைய சுதந்திரத்தையும் நம்ம கெடுக்க கூடாது. அது ஒரு மரப்பொந்துல வச்சு அதுக்குள்ள கொண்டு போய் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு உள்ள வச்சு அதை லவ் பண்றதை நம்ம பார்க்கலாமா? உங்களை பக்கத்து வீட்டுக்கார ஜன்னல திறந்து எட்டி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா பாக்குறோம், பிக் பாஸ்ங்கிறது வேற என்ன, யார் வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத வேணும் பாக்குறது தானே, அது வேற என்ன, அதே தானே நம்ம வேலை. மன்னிச்சுக்கங்க, ஒரு மிருகத்தை நம்ம வளர்க்கிறோம்னா அதனுடைய உயிருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் இல்லையா? இப்ப நல்ல வேலை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, இனிமேல் யானைகளை யாரும் வாங்க முடியாது.